இயக்குனர் சங்கர் டைரக்ஷன்ல கடைசியா வெளியான படம் தான் இந்தியன் 2. இந்த படத்தோட முதல் பாகம் பல வருடங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். இந்த நிலையில பல வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தோட இரண்டாவது பாகத்தை கையில எடுத்த சங்கர் அவர்களுக்கு படப்பிடிப்பின் போதே பல பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு பல குழப்பங்களோட போயிட்டு இருந்துச்சு படக்குழு. அதன் பிறகு ரெட் ஜெயின் மூவிஸ் தலையிட்டதால இந்த படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆச்சு. ஆனா படம் பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தை போல வெற்றி அடையல. படத்துக்கு விமர்சனம் வந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் சங்கரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில சங்கர் அவர்கள் அடுத்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா கொடுக்கணும்னு ஒரு கட்டாயத்துல இருந்துட்டு வராரு. அதன்படி பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் ராம் சரணை வச்சு தெலுங்குலையும் தமிழ்லையும் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகி வந்துட்டு இருக்க நிலையில ப்ரமோஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆனா சங்கர் அவர்கள் படத்தோட ப்ரமோஷன்ல கலந்துக்காம இருக்காரு. இதனால சங்கர் அவர்களுக்கும் தயாரிப்பு குழுவுக்குமே ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கர் அவர்களோட அடுத்த படத்தை குறித்து ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. வேல்பாரி படத்தை இயக்கிறதாவும் இந்த படத்துல ரஜினிகாந்த் மற்றும் அஜித் சார் இவங்க 2 பேரையும் நடிக்க வைக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா மிஷன் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.